ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மாணிக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு நம்மளுடைய மாணிக்கம் வியூஸ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு மாணிக்கம் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ்நாட்டில் அதாவது நம்ம கடல் சமூகத்தில் வர மக்கள் அவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ், இது வரைக்கும் எதுக்காகலாம் அவங்க இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது என்னென்ன கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க கடலுக்குள்ளே போகிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன விதத்தில் அவங்க சில பேர் அதாவது அந்த போலீஸ் அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் கடலுக்குள்ளே போயிட்டு சில விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. அதாவது அவங்க ஃபேமிலிக்காக தான். ஸோ அவங்களுடைய இது வரைக்கும் என்னென்ன அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸோ அதை பற்றினா தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம பேச போகிறதில்ல, அப்படியே பயணிக்க போகிறோம். இது பார்த்தோன்னா ஒரு அபூர்வமான ஒரு ரகசியமான உயிரை பணையம் வச்சு தமிழ் மண்ணோட மக்கள் கடலோட ஆழத்துக்கு போய் அவங்க கண்டுபிடிச்ச உலகம் யாருக்குமே தெரியாத ஒரு பொக்கிஷங்கள் பற்றி தான் உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ கடல், ஸோ அது பார்த்தோன்னா நமக்கு அது உணவு மட்டும், அதாவது ஃபிஷ்ஷு அந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் தரதில்லை. அது பார்த்தோன்னா நம்ம அடிக்கடி சோதிக்கிற ஒரு தாய். அதாவது அடிக்கடி சுனாமி வரும், அது நம்மளை பாதிக்கும். சில பேர் கடலையே நம்பி தான் உயிர் வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அதை நம்ம வளர்க்குற ஒரு தாய். ஆனால் அதோட ஆழத்தில் பார்த்தோன்னா மறைஞ்சின்னு இருக்கிற ரத்தனம்னு சொல்லி சொன்னோன்னா அந்த முத்து, சங்கு, அந்த ஆம்பர் கிரீஸு, கடல் வாழை, இவெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப விலை மதிப்பு ரொம்ப ஜாஸ்தியானது. இது பார்த்தோன்னா எவ்வளோ ஒரு ரகசியமாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா எவ்வளோ பேர் உயிர் இழந்திருக்காங்க. அது கிடைச்சதும் அதன் மூலயமா, அதாவது அது கிடைக்கிறதுக்காக போயிட்டு நிறைய பேரோட உயிர் இறந்து வந்திருக்காங்க. ஸோ இன்று பார்த்தோன்னா இந்த கதை கேட்டிங்கன்னா உங்களுடைய நிறைய பேர் கண்ணிலேருந்து தண்ணி வரும், உங்களுடைய இதயம் படபடுக்கும். ஆனால் உங்களுடைய உள்ளம் பார்த்தீங்கன்னா உற்சாகத்தில் நிறையும். கண்டிப்பாக தமிழர்களோட தைரியத்தை பற்றி பார்த்து உங்களுடைய நெஞ்சு கண்டிப்பாக நிறையும். ஸோ வரலாற்றோட பின்னாடி, வரலாற்றோட ஆழத்துக்கு போகலாங்க. ஸோ 2020 வருஷத்துக்கு முன்னே பார்த்தோம்னா கொர்க்கை அந்த ஊரில் பார்த்தோன்னா பண்டைய பாண்டியர்கள் தலைநகரம். நம்ம உலகத்திலே முதல் முத்து தொழில் செஞ்சதுங்கன்னா அங்கே தான். ஸோ சங்க இலக்கியத்தில் பார்த்தோம்னா அது பாடப்பட்டிருக்கு. முத்து விழுந்த கடல் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காங்க. அங்கேருந்து தான் அந்த ஏற்றுமதி செஞ்சப்பட்ட முத்துகள் பார்த்தோன்னா அந்த ரோமர்கள் மார்பில் பார்த்தோன்னா சைனா போட்டுருக்காங்க. அந்த சீனர்கள் அவங்களோட க்ரௌனில் கிரீடத்தில் பார்த்தோம்னா அரசர்கள் அந்த முத்து ஒரு அந்த அதோட அததாவது அந்த பிரைட்னஸ் வர்றதுக்காக அந்த கிரீடத்தில் வச்சுருக்காங்க. அண்டு 39 முறை முத்து வெற்றி நடந்துச்சு. எப்படின்னா 1663 1961 வரை நடந்திருக்கு. ஸோ 76 கோடி முத்து சிப்பிகள் பார்த்தோம்னா எடுத்திருக்காங்க. கடைசி முத்து வெற்றி எப்போ நடந்துச்சுன்னா 1956 61 வரைக்கும் நடந்திருக்கு. எங்கன்னா தூத்துக்குடியில். அதனால் அதுக்கு முத்து நகரம் சொல்லிட்டு பேரே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா பாரவர் சமூக மக்கள் நிறைய பேர் வாழ்ந்து வந்தாங்க அப்போ. ஸோ அவங்க பார்த்தோம்னா குடும்பம் தலைமுறையாக அந்த முத்து எடுக்கிற தொழில் செஞ்சுருக்காங்க. காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து போய் கயிறை கட்டி அந்த மூக்கில் அந்த மரத்துண்டு அந்த அதாவது சுவாசிக்கிறதுக்காக மூக்கில் மரத்தண்டு வச்சு அந்த காதில் பார்த்தோன்னா பஞ்சு வச்சு அந்த கயிறை கரெக்டாக கட்டி 150 அடி ஆழத்துக்கு குதிப்பாங்க. ஸோ ஒரே மூச்சில் பார்த்தோன்னா ஒரு 2-3 நிமிஷம் அந்த ஒரே மூச்சில் 2-3 நிமிஷம் எடுத்து உள்ளே போயிட்டு ஆழமாக அந்த முத்து ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு உண்மை சம்பவம் என்னன்னு சொல்லலான்னா 2023 இந்த இறுதியில் பார்த்தோன்னா முத்து மனிதர்கள், அதாவது முத்தி எடுக்கிற மனுஷங்களில் ஒருத்தர் முத்தையாங்கிறவர் பார்த்தோன்னா அவர் தம்பியோட மகன் சங்கு அதை எடுக்கிறதுக்கு கடலில் போகும்போது பார்த்தோன்னா அவர் இறந்து போயிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, முத்துங்கிறது உங்களை கூப்பிடும். ஆனால் பேராசை எடுத்துகிட்டு நீங்கள் ரொம்ப நேரம் உள்ளே போய் வரணும்னா நம்ம கடலில் மூழ்கி இறந்துடுவோம். அதாவது நம்ம கடலே நம்மளை எடுத்துக்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. முத்து பார்த்தோம்னா உங்களை அழைக்கும், ஆனால் பேராசை கொண்டால் கடல் உன்னை விழுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் என்று அவர் அப்படியே கண்ணீர் மல்க சொன்னார் அவருடைய மகன் இறந்ததை பற்றி. ஸோ
அவர் பார்த்தோன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப எலும்பும் தோலும், அதாவது காலர் ஃபுட் எலும்பு இருக்கு பாருங்க, அந்த போன் அந்த எலும்போட சைஸ் அளவுக்கு தான் தெரியும் அவர் உடம்பு. ஆனால் அவருடைய இதயம் பார்த்தோன்னா ரொம்ப இரும்பு மனிதன் மாதிரி பேசினார் அவருடைய மகன் இறந்ததை பற்றி. ஸோ இதில் என்னென்ன ஆபத்து இருக்குது பார்த்தோன்னா, சுறா வந்து தாக்கும். பல 100 வருஷங்களாக பார்த்தோன்னா நம்ம கடலில் வந்து அந்த கடல் நீரில் வந்து ரத்தம் கலந்த கதைகள் தான் ஓடிட்டு இருக்குது. நீர் மட்டம் வந்து அதிக அழுத்தத்தில் போயிட்டு இருக்கும். அதனால் வந்து நம்ம உடலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். ஸோ அடிக்கடி புயல் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 பேர் இதனாலே இருப்பாங்க. குடும்பங்கள் வந்து அனாதையாகும். ஆனால் வந்து அவங்கெல்லாம் நிறுத்த மாட்டாங்க, நிறுத்தவும் இல்லை. ஏன்னா கடல் தான் வந்து அவர்களோட ரத்தமாயிடுச்சு அந்த டயத்தில். இப்போ பார்த்தோன்னா சங்கு அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பொருளாக அப்போ எடுத்திருந்தாங்க. அதாவது தூத்துக்குடியில் வந்து பார்த்தோன்னா, அதுக்கப்புறம் குட்டி ராமேஸ்வரம், அந்த மன்னார் வளைகுடா, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா அதிகமாக வந்து சங்கு கிடச்சிது கடலில். ஸோ சிவன் கோயில் அந்த பூஜைக்கு விஷ்ணு கையில் இருக்கிற அந்த சங்கு அப்படின்னு சொல்லிட்டு உலகெல்லாம் விற்றுருந்தாங்க. உலகம் முழுக்க வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா அந்த கடலில் வந்து ஏகப்பட்ட மாசு இருக்குது. அந்த ட்ராலர் பிடிக்கிறாங்க, அந்த புதிய கருவிகளெல்லாம் வச்சு அந்த அதாவது தண்ணிக்குள்ளே இறங்கும்போது வந்து அது வந்து நம்ம காயே ரொம்ப செவிடாக்குற மாதிரி விழுந்த சந்தை வரும். ஆனால் வந்து பார்த்தோன்னா இந்த மனுஷங்கள்லாம் வந்து இன்னும் குதிக்கிறாங்க. அங்கே எடுத்தவங்கெல்லாம் இன்னும் குதிச்சுன்னு இருக்காங்க. ஏன்னா பார்த்தோன்னா ஒரு பெரிய சங்கையை பார்த்தோன்னா 50,000 வரைக்கும் ரகசியமாக விற்கிறாங்க. சட்டத்தில் மட்டும் பிடிச்சாங்க, அதாவது ஜெயிலுக்கு போனாங்கன்னா அவருக்கு வந்து பெரிய தண்டனை கிடைக்கும். ஆனாலும் அவங்க வந்து தொடர்ந்து செஞ்சுனே இருக்காங்க. ஒரு உண்மை என்ன பார்த்தோன்னா, 2019 தூத்துக்குடி அந்த சங்கு எடுக்கிற மனுஷங்கள் வந்து அவங்களுக்கு வந்து காது போயிடுச்சு. ஒருத்தருக்கு காது போனாலும் வந்து நாங்கள் வந்து எங்கள் கடலுக்கு போய் எங்கள் உயிரையே கொடுத்து அந்த சங்கு எடுக்கிறோம், கடல் எங்களுக்கு என்ன கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாலும் அவருடைய கண்ணிலிருந்து பார்த்தோன்னா, நான் ஒரு தமிழன், என்னுடைய குடும்பத்துக்காகவும் நான் உழைக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு பெருமை தான் அவர் கண்ணில் தெரிஞ்சிச்சு. அவர் கேள்வி கேட்டாலும் அவருடைய பெருமை வந்து கண்ணில் தெரிஞ்சது. அது ஒரு நம்மளுக்கு பார்த்தா ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு அதிர்ச்சியான தையல் ஆம்பர் கிரீஸ் என்ன தெரியுங்களா? அது வந்து அந்த திமிங்கலத்தோட அந்த வாந்தின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தோன்னா ஒரு மெழுகு மாதிரி கிடைக்கும். அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப விலை ஜாஸ்தி, விலை மதிப்பானது. அது என்னன்னா இந்த இது தூண்டும், அதாவது நமக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இதைப்பட்ட அந்த ஈர்ப்பு வந்து அதிகமாக தூண்டும்னு சொல்கிறாங்க. 2023 மே 18 பார்த்தோம்னா தூத்துக்குடி துறைமுக கடற்கரையில் பார்த்தோம்னா அந்த டிஆர் அதிகாரிகள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு வாகனத்தை பிடிச்சாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா 18.1 கிலோ ஆம்பர் கிரீஸ் வந்து கிடச்சிச்சு. அதோட மதிப்பு பார்த்தோம்னா 31.67 கோடி ரூபாய். அதாவது 4 பேரை கைது செஞ்சாங்க. அதில் வந்து அவருக்கு முன்னாடி இருந்த கவுன்சிலரோட சேர்த்து மற்ற 4 பேர் வந்து கைது செஞ்சுருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும். அதாவது கடைசி 2 வருஷத்தில் பார்த்தோம்னா 40.52 கிலோ வந்து பிடிபட்டிருக்கு. அதோட மதிப்பு பார்த்தோம்னா 54 கோடி. அதெல்லாம் பார்த்தோம்னா கரைக்கு வந்து சில ஒன்று மிதந்து வந்துச்சு. ஏலம் மீனவங்கள்லாம் வந்து அதை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் ரகசியமாக வச்சு ஸ்ரீலங்கா வழியாக பார்த்தோம்னா ஐரோப்பா அந்த பெர்ஃப்யூம் தயாரிக்கிறதுக்காக அவங்க வந்து அனுப்புனாங்க. 1 கிலோ வந்து பார்த்தோன்னா 1.5 to 2 கோடி வரைக்கும் அவங்களுக்கு அதாவது விற்றுருக்காங்க. அது ஒரு ஏழை மீனவர் ஒருத்தர் 5 கிலோ கண்டுபிடிச்சார். அதாவது அந்த திமிங்கலத்தில் வர அந்த எச்சில் அதை வந்து 5 கிலோ வந்து கரைக்கு ஒதுங்கி வந்தது அதை கண்டுபிடிச்சார். ஒரே நைட்டில் அவர் கோடீஸ்வரர் ஆகிட்டார். ஆனால் பிடிச்சிருந்தா அவங்கள வந்து போலீஸ் பிடிச்சிருந்தா ஜெயில். அது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா அவங்க சில டைம் வந்து கடலில் போகும்போது கடல் அலைகள் இருக்கும், நம்ம நைட் டைமாக இருக்கும், போலீஸ் வருவாங்க. ஆனால் அவங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க, குடும்பத்துக்காக வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க. அதுதான் பார்த்தோன்னா அவங்களுடைய ஒரு பெரிய அதாவது தைரியம் சொல்லிட்டு சொல்லலாம், தமிழர்களோட தைரியம் சொல்லலாம். இன்னொரு ரகசியமான பொக்கிஷம் அப்படி சொல்லணும்னா கடல் வாழை. அது வந்து சி குகும்பர்னு சொல்லுவாங்க. அது வந்து உடல் உறுப்புகளெல்லாம் வந்து பலப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு இது. அது வந்து ஆப்ரோட்டிசியாக் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். 2017 பார்த்தோம்னா ராமேஸ்வரம் பக்கத்தில் பார்த்தோம்னா 600 கிலோ வந்து பிடிச்சாங்க. அதில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து இந்த ஸ்மக்லிங் செஞ்சது மூலமாக அது பிடிப்பட்டுச்சு. 2021 பார்த்தோம்னா 2 டன்னு, 2024 பார்த்தா 145 கிலோ. அண்டு அதோட வேல்யூ பார்த்தோன்னா 58 லட்சத்துக்கு பக்கம். அதே மாதிரி இந்த தூத்துக்குடி
அந்த மண்டபம், ராமநாதபுரம் அந்த மாதிரி இடங்களில் பார்த்தோன்னா எல்லாம் அந்த மாதிரி இடங்கள் தான் இதெல்லாம் பிடிபட்டுச்சு. நிறைய ஒரு 100கணக்கான பேருங்கள் வந்து கைது செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 3 வருஷம் ஜெயில் போட்டிருக்காங்க. ஆனால் மீனவங்க பார்த்தோன்னா நைட்டு படகு நேரத்தில் கடல் அடியில் போய் அவங்க கையிலேயே பிடிச்சி வெளியே எடுத்துன்னு வந்து அதாவது உலர்த்தி நல்லா பதுக்கி வச்சு, அது ஆபத்தான பயணமாக இருந்தாலும் கடல் அலைகள் அதிகமாக இருந்தாலும் கோஸ்ட் கார்டுங்களுக்கெல்லாம் பிடிப்பிடாம மாதிரி போய் அவங்களுக்கு சப்போஸ் கிடைச்சிங்கன்னா ஃபுல்லாக ஜெயில் தான். ஆனால் பார்த்தோன்னா ஒரு டன் வந்து 8 கோடி அப்படின்னு சொன்னதுமே அவங்களுக்கு வந்து எப்படியாவது எடுக்கணுமே சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து போய் அதெல்லாம் பிடிச்சின்னு வராங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய கஷ்டங்கள். ஸோ இப்போ பார்த்தோன்னா இன்னொரு உணர்ச்சிபூர்வமான ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, அவங்களுடைய பையன் வந்து கடலில் மூழ்கி அதாவது இறந்து போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அவன் வந்து முத்து எடுக்க போனான், நான் வந்து அவனை வந்து தடுக்கலை, ஏன்னா அவன் வந்து என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக போனான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணீர் மல்க அழுந்தாங்க. ஏன்னா அந்த குடும்பம் தான் எல்லாருக்குமே நம்ம இந்தியாவில் வந்து குடும்பம் தான் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த அழுகையில் பார்த்தோம்னா நம்ம தமிழர்னு சொல்லிட்டு ஒரு பெருமை இருந்துச்சு. கடலை வந்து நாங்கள் வென்னுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெம்பு இருந்துச்சு. புயலை எதிர்த்து போனாங்க, நாங்கள் வந்து இன்னும் அந்த ரகசியத்தை காப்பாற்றின்னு வரோம். அதாவது முத்து எடுத்தோங்கிறது யாராலையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஸோ அது வந்து அவங்க மக்களாக பேசினவங்க வந்து இந்த விஷயம் வந்து வெளியே வந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தர இன்னொரு செய்தி சொல்ல போகிறேன். இன்றைக்கும் வந்து அந்த கொற்கையில் வந்து முத்து மனிதர்கள்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் மொத்தம் 10 பேர் தான் இருப்பாங்க. அந்த 10 பேருன்னு சொல்கிறாங்க, கடல் வந்து எங்களை வந்து கூப்பிடும், நாங்கள் போவோம், அவ்வளோதான், நாங்கள் போய் முத்து எடுத்துன்னு வந்துடுவோம், யார் சொல்லியும் நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் எடுத்துன்னு வந்துடுவோம்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் விடாப்படியாக அந்த 10 பேர் அந்த ஊரில் இருக்க மொத்தம் 10 பேர் தான் அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நண்பர்களே, இந்த ரகசிய பொக்கிஷங்களை பற்றியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட பண்பாட்டோட வந்து சாட்சி. முத்து, இந்த சங்கு, இந்த ஆம்பர் கிரீஸ், இந்த கடல் வாழை, இவ வந்து நமக்கு சொல்லுது இதெல்லாம். இதுதான் அது நம்மளோட நாட்டோட சாட்சி, ரகசியம், பொக்கிஷன் சொல்லிட்டே இருக்குது. ஸோ தைரியம் இருந்தால் கடல் வந்து உங்களுக்கு வந்து செல்வம் தரும். ஆனால் சில நேரத்தில் வந்து அது உங்களுடைய உயிரை கேட்கும். இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்டது உங்களுடைய இதயத்தை வந்து கண்டிப்பாக வந்து தொட்டிருக்கும். உங்களோட கண்ணில் வந்து சில பேருக்கு கண்ணீர் வந்திருக்கலாம் உங்கள் உள்ளத்தில் வந்து. ஆனால் கண்டிப்பாக வந்து உற்சாகமாக இருக்கும் நம்ம தமிழர்களோட பெருமை பற்றி பேசுகிறதால. ஸோ தமிழ்நாட்டு மக்களே, உங்கள் முன்னோர்கள் செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரத்தத்தில் இருக்குது. கடலை நீங்கள் நேசிங்க, ஆனால் வந்து அதோட ரகசியத்தை வந்து பார்த்தோன்னா உங்களுக்குள்ளே வந்து காப்பாற்றி பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கடல் வாழ் மக்களுக்காக வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நன்றின்னு சொல்லிட்டு. அண்டு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் மாணிக்கம். நீங்கள் பார்த்து கொள்வது உங்கள் மாணிக்கம் வியூஸ் யூடியூப் சேனல். பாய்.